வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு புது புத்தகம் சமூக அறிவியல்ல இருந்து லெசன் 1 பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். கற்றலின் நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனை படிக்கிறது மூலயமா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நிறைய துறைகள் பங்கு பெறும், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபினால பொருளாதார வளர்ச்சி அடைதா இல்லையா, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான்ற வேறுபாடுகள் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அறிமுகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா எப்படி செயல்படுகிறதுன்றதை எது கொண்டு விளக்குவாங்கன்னா ஜிடிபியை கொண்டு விளக்குவாங்கன்றதை கொடுத்திருக்காங்க. ஜிடிபியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த பேஜ்ல டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. ஜிடிபியினுடைய ஃபுல் ஃபார்ம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்து பாருங்க, பண்டங்கள் அன்னிட்டு எது சொல்லுவோம்னா தொடக்கூடிய பொருட்களை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்க என்ன பண்றாரு, ஒரு நபர் உக்காந்துட்டு இருக்காரு. அங்க வேலை செய்யக்கூடிய சர்வெண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்லியும் டீயும் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இட்லி நம்மளால தொட முடியும், டீயை தொட முடியும். அப்போ தொடக்கூடிய பொருள்களை என்னன்னு சொல்லுவோம், பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, பணிகள்னா சேவை நடவடிக்கைகளை பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சேவை நடவடிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சர்வெண்ட் கொண்டு கொடுக்குறாரு இல்லையா, அவர் அங்க ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காரு, அந்த சமைச்சிருப்பாரு இல்லையா, அந்த இட்லியும் டீயையும் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு சேவையை பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளால தொட்டு உணர முடியுமா, அவங்க பண்ண வேலையை உணர முடியாது. அப்போ தொட முடியாத ஒரு விஷயத்த சேவை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பணிகள் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பண்டங்கள் எதை சொல்லுவோம், தொடக்கூடிய பொருள்களை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சேவை நடவடிக்கைகளை பணிகள் அப்படின்னு குறிப்பிடுவோம். அடுத்து பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்ம பணம் செலுத்தி பெறுகிறோம் அப்படின்னு சொல்றோம். இவற்றையே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜிடிபின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது என்ன, நம்ம இந்தியா மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கற்பனை பண்ணுங்க, நம்ம இந்தியா மேப்புக்குள்ள உருவாக்கக்கூடிய பொருட்கள். இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், இல்லை ஒரு கடைக்கு போறோம்னா அங்க எல்லா பொருட்களும் கிடைக்கும் இல்லையா, பணம் கொடுத்து வாங்குவோம். அதே இப்போ நம்ம ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணணும்னா அங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அது ஒரு சேவை தான் வரும். அவங்க நம்மளுக்கு வேலை பார்த்து அதுக்கும் நம்ம பணம் செலுத்துவோம். ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், அங்க கண்டக்டரும் டிரைவரும் ஒரு சேவை. ஆனாலும் அதுக்கும் கண்டக்டர் டிரைவருக்கும் நம்ம என்ன பண்றோம், அந்த சேவையை டிக்கெட் பணம் கொடுத்து வாங்குறோமா. இது போல இந்தியாக்குள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுறத பணம் கொடுத்து நம்ம பெறோம். இதை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்தியாக்குள்ள வர்றதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபிக்கான ஒரு வரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு குறிப்பிட்ட காலத்தில்னா இப்போ நம்ம ஃபைனான்சியல் இயர்னு ஒன்று கால்குலேட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிடிபியும் கொண்டு வருவாங்க. ஃபைனான்ஸ் இயர்னா எதோ சொல்லுவோம், ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் 1ல இருந்து இப்போ 2025ன்னா இந்த வருஷம் ஏப்ரல் வந்ததுன்னா அடுத்த நிதியாண்டுக்கான காலம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, 2024 ஏப்ரல் 1ல இருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 இயர் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டிலன்னா நம்ம இந்திய நாட்டு எல்லை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் பணிகளுடைய அங்காடி மதிப்பு. ஸோ எந்த ஒரு பொருள் இது பண்ணாலும் அதுக்கான ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு கன்சியூமர் பிளஸ் இன்வெஸ்டர் பிளஸ் கவர்மெண்ட் பிளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இப்போ நம்ம ஒரு சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம், ஒரு சில பொருட்களை இறக்குமதி பண்ணுவோம். அப்போ ஏற்றுமதி பண்றப்ப நம்மளுக்கு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா, இறக்குமதி பண்ண நம்ம 50 ரூபாய் செலவு பண்றோம்னா அதை கழிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணா ஜிடிபி வரும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, கன்சியூமர் பொருட்கள் வாங்குறாங்களா, அது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, அரசு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. அப்போ ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, ஸோ அதை கழிச்சுட்டு அதை ஆட் பண்ணோம்னா அதுதான் என்னது, ஜிடிபி. ஸோ ஜிடிபி என்னன்னு பார்த்துக்கோங்க, கன்சியூமர், இன்வெஸ்டர், கவர்மெண்ட் பிளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்.
பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம பொருள் வாங்குறது தான் பண்டங்கள். ஒரு சேவையை வந்து பணம் கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அதுதான் வந்து பணிகள். அங்காடி மதிப்புன்னா இந்த பண்டங்களுக்கும் பணிகளுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்காடியில வந்து ஒரு மதிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா, இறுதிநிலை பண்டங்கள்னா நம்ம ஒரு சர்வீஸ் அல்லது ஒரு பொருளை வந்து முழுசா முடிஞ்சதை தானே வாங்குவோம். இப்போ வந்து நம்ம கடைக்கே போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு கார் வாங்குறோம்னா என்ன பண்ணுவோம், அந்த கார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது தான் வாங்குவோம். இப்போ தான் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து வீல் ஃபிக்ஸ் பண்ணல, அப்படிலாம் இருக்கும்போது வாங்குவோமா, கிடையாது. அப்போ இறுதிநிலை பண்டங்கள்னா முழுமை அடைந்த ஒன்று தான் வந்து இறுதிநிலை பண்டங்கள் அல்லது பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, இப்போ ஒரு காரை தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து டயர் தேவை, இன்ஜின் தேவை, அதுக்கப்புறம் உள்ள அந்த சீட்டுக்கு தேவையான லெதர் எல்லாம் தேவை, இது எல்லாமே தேவை இல்லையா, அந்த ஒரு பொருளை உருவாக்க தேவைப்படும் இல்லையா, அது எல்லாமே வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்ட்டு வல்லுநர்கள் வந்து கூறுறாங்க. சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பண்டங்கள், ஸோ இங்க வந்து பாருங்க, எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ, ஒரு பார்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், இடைநிலை பண்டங்கள் ஆகும் அப்படின்ட்டு டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, டைலர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு முழுமை அடையாத பொருளை தானே வந்து தச்சு ஒரு இடைநிலை பொருளை தானே அவர் வச்சிருப்பாரு. டைலர் கிட்ட நம்ம எதுக்கு போவோம், ஒரு ட்ரெஸ் தைக்கணும்னா அது வந்து ஃபினிஷ் ஆகல, ஒரு இடைநிலையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் கொண்டு போயிட்டு டைலரை பார்ப்போம். அப்போ இடைநிலை பண்டங்கள்னா டைலர் கோவன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் டாபர் ராக், அந்த டைலர் வந்து அந்த தைக்கிறதுல வந்து அவர் தான் வந்து ராக்கிங் ஸ்டேஜ்ல இருக்காரு, செம்மையா தைப்பாரு. டைலர்னாவே அவர் தான் இப்போ ராக் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி. டாபர் ராக் அப்படின்றவரை அதை சேர்த்து லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஹிண்ட் எளிமையா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை நீங்க ஏதாவது இன்னும் எளிமையா உங்களால யோசிக்க முடியும்னா தயவு செஞ்சு அதை வந்து அந்த ஒரு ஹிண்ட்டை வச்சு படிச்சிருங்க. இடைநிலை பண்டங்கள் அன்னிட்டு யார் சொல்லியிருக்காங்க, டைலர் கோவான் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக். அடுத்து வந்து பாருங்க, இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீயே எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டீல என்னென்ன போடுவோம், பால் ஊற்றுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ தூள் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து சுகர் போடுவோம். இப்போ அந்த டீ விற்கிறாருன்னா சுகருக்கான அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுவார், டீ தூளுக்கான அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுவார், பாலுக்கான அமௌண்ட் கன்சிடர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் அது போடுறாரு இல்லையா, ஒரு பர்சன் தானே போடுவார், அந்த உழைப்புக்கான அமௌண்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு டீ வந்து 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த டீன்றது தான் முழுமை அடைந்தது. இப்போ வந்து அதை போட்டுட்டு மறுபடியும் டீக்கும் வந்து 10 ரூபாய் சொல்லிட்டு நான் வந்து டீ தூளுக்கு 2 ரூபாய், சர்க்கரைக்கு 4 ரூபாய், பாலுக்கு 10 ரூபாய் அப்படின்ட்டு அடிஷ்னலா இன்னொரு வாட்டி சேர்த்தா அது வந்து என்ன ஆகும், இருமுறை கணக்கிடுதெல்லாம் ஆகும். ஆல்ரெடி டீலையும் அதெல்லாம் வந்துடும். அப்போ வந்து ஒரு முறை கணக்கிட்டாச்சு, மறுபடியும் தனியா நான் சர்க்கரைக்கு பாலுக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்றேன்னா அது 2வது முறை வந்துடுது இல்லையா. அப்போ இருமுறை கணக்கிடுதல் அன்னிட்டு எதை சொல்றாங்க, இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்திகளை வந்து சேர்த்தோம்னா அது வந்து இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் இங்கே இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாட்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் வந்து நாட்டினுடைய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு அழைக்கவும் செய்யறாங்க. நாட்டு வருமானத்தை வந்து மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு எனப்படுகிறது. நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க, 1 2 போட்டு. ஃபர்ஸ்ட்ல வந்து மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி என்ன, இது ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎன்பி என்ன, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஜிடிபி என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பி என்ன, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்.
இது 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 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜிடிபி பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு இன்கம் வரும். எப்படி வரும்னா, இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு வேலை பார்ப்பாங்க. அவங்க அங்க வேலை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவங்க பெற்றோருக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பதான் செய்வாங்க. ஸோ அப்படி வர்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வேற கண்ட்ரியில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க அங்கே பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த அமௌண்ட் எங்கே வரும், சொந்த நாட்டுக்கு தானே வரும். ஸோ இப்படியெல்லாம் வரக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபியோட அந்த வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் சேர்த்தோம்னா அது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி. ஸோ ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு கீழே வந்து பாருங்க, கன்சியூமர் பிளஸ் இன்வெஸ்டர் பிளஸ் கவர்மெண்ட் பிளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஜிடிபிக்கு பார்த்தோமா அதே பிளஸ் அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்ஐஏன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அப்ராட்ல இருந்து வரக்கூடிய வருமானமும் சேர்த்தோம்னா அது என்ன வரும், ஜிஎன்பி வந்து வரும். இல்லைன்னா நம்ம இந்த ஜிஎன்பி எப்படி எழுதலாம், கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஎன்னு எழுதலாம். ஜிடிபிக்கு நம்ம இதே ஃபார்முலா தானே பார்த்துருப்போம், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ன்னு பார்த்துருப்போம். ஸோ அதையே எழுதிட்டு அடிஷ்னலாக என்எஃப்ஐஏன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ ஜிடிபி என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஜிஎன்பி என்ன ஜிடிபி பிளஸ் அப்ராட்ல இருந்து வரக்கூடிய இன்கம். அடுத்து வந்து பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி தான், ஒரு வருஷத்துல புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் பணிகள் அதனுடைய மொத்த மதிப்பு தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்து வந்து நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி வந்து என்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட். இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎன்பி வந்து பார்த்தோம் இல்லையா, மொத்த நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பில இருந்து தேய்மானம் கழிச்சோம்னா அது வந்து என்என்பி. ஜிஎன்பில இருந்து தேய்மானம், ஜிஎன்பி என்ன கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இந்த கிராஸ் மொத்த நாட்டு உற்பத்தின்னு பார்த்துருப்போம். அந்த மொத்த நாட்டு உற்பத்தியில இருந்து தேய்மானம் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், நிகர நாட்டு உற்பத்தி வந்து வரும். தேய்மானம்னா எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகள் ஆகும் இல்லையா. ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்குறோம்னா அதுக்கு ஒரு சில செலவுகள் பண்ணதான் செய்வோம். இப்போ வந்து ஒரு கார் கம்பெனியே இருக்குன்னா அவங்க காரை உருவாக்குறாங்கன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, இதெல்லாம் தேய்மானம் வரும் இல்லையா. ஸோ இதை வந்து கழிச்சிட்டோம்னா நிகர நாட்டு உற்பத்தி வந்து கிடைக்கும். நிகர நாட்டு உற்பத்தின்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானம் வந்து கழிக்கிறது. அடுத்து வந்து பாருங்க நிகர உள்நாட்டு உற்பத்தி. இந்த நிகர நாட்டு உற்பத்தி எப்படி மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானம் கழிக்கிறோமோ அதே போல நிகர உள்நாட்டு உற்பத்தி என்றது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானம் கழிக்கிறது. கீழே அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, நிகர உள்நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு இந்த ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. இது வந்து சிம்பிள் தாங்க, ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழப்பமே அடைய மாட்டீங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானம் கிடைச்சிட்டா நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்து வந்துடும். அதே போல நிகர நாட்டு உற்பத்தின்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானம் வந்து கழிக்கணும். அது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. தலா வருமானம் பர் கேபிட்டா இன்கம். தலா வருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம நாட்டினுடைய வருமானத்தையும் டிவைடட் பை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையால வகுத்தோம்னா தலா வருமானம் வந்து கிடைச்சிரும். இதுக்கு முன்னாடி மொத்த நாட்டு வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்தாலும் சேம் தான், அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாருங்க, தாத்தாபாய் நவ்ரோஜி. இவர் தான் என்ன பண்றாரு, 1867ல 68ல வந்து முதலாக வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து எதை பத்தி பேசுறாரு, தனிநபர் வருமானத்தை பத்தி பேசியிருக்காரு. முதல்ல நம்ம நாட்டுல தனிநபர் வருமானத்தை பத்தி யார் பேசியிருக்கா, தாத்தாபாய் நவ்ரோஜி. தாத்தாபாய் நவ்ரோஜி வேற எங்க பார்த்திருப்போம், இந்திய தேசிய இயக்கம் காங்கிரஸ்ல வந்து இவர் வந்து 3 முறை வந்து இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல வந்து முதலாக
தனிநபர் வருமானத்தை பத்தி யார் பேசியிருக்கா? தாத்தாபாய் நவ்ரோஜி வந்து தாத்தா தான் பேசுவாரு. நம்ம வீட்டுலவே தாத்தாக்கள் இருந்தா என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய அப்பாக்களை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு, வருமானத்தை வந்து செலவு செய்யாத, சேர்த்து வை அப்படின்ட்டு, இல்லைன்னா வறுமை வரும் அப்படின்னு தாத்தா தானே அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் வறுமை அப்படின்னும் போது தாத்தா வந்து சொல்லுவாரு, தாத்தாபாய் நவ்ரோஜி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். அடுத்து வந்து தனிப்பட்ட வருமானம், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட வருமானம்னா பிஐ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரி விதிப்புக்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களில் இருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லுவோம்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து ஒரு 5-6 பேர் வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய மொத்த வருமானமே, 5-6 பேர் வேலைக்கு போகலாம், இல்லை வந்து ஒரு இடத்த ரெண்ட்டுக்கு விட்டுருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலயமா வருமானம் வரலாம். இந்த வரக்கூடிய எல்லா வருமானமே என்னன்னு சொல்றாங்க, தனிப்பட்ட வருமானம், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செலவிட தகுதியான வருமானம், டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் எனப்படுகிறது. இப்ப வந்து நம்ம வீட்டுல நம்ம அப்பா வந்து ஒரு 30,000 ரூபாய் வாங்குறாரு, அவருக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா அந்த 30,000 ரூபாய் அப்படியே வச்சிருப்போமா? கிடையாது. நம்ம வந்து அரிசி வாங்குவோம், பருப்பு வாங்குவோம், துணி வாங்குவோம், வேற ஏதாவது தேவையானது வாங்குவோம் இல்லையா, இந்த செலவு பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. டிஏன்னா செலவிட தகுதியான வருமானம், டிபிஐ டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்னா தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. ஸோ வருமானம் இன்கம்னு ஒன்று வந்து என்ன பண்ணுவோம், நேர்முக வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து செலுத்துவோம். அதை வந்து கழிச்சும் தனிப்பட்ட வருமானத்துல இருந்து நேர்முக வரியை வந்து கழிச்சோம்னா டிபிஐ டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. ஆல்ரெடி நிறைய 2-3 இடத்துல இந்த முன்னாடியே பார்த்துட்டோம். ஜிடிபின்னா நம்ம இந்திய நாட்டின் எல்லைக்குள்ள உருவாக்கப்படக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் வந்து ஜிடிபி. இன்னும் நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலிபோர்னியாவில் வந்து ஒரு ஆப்பிள் வந்து உற்பத்தி பண்றாங்க, அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை வந்து பண்றாங்க. அப்படி விற்பனை பண்ணும்போது அமௌண்ட் வரும் இல்லையா, அது நம்மளுடைய நாட்டு ஜிடிபியில் ஆட் ஆகும்னா ஆட் ஆகாது, அது கலிபோர்னியாவுக்கு தான் போகும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிடிபி என்ன, நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் பண்டங்களின் மதிப்பு. வெளிநாட்டில இருந்து ஒரு பொருள் கொண்டு வந்து இங்க வித்தாலும் அந்த அமௌண்ட் எங்க போகும், மறுபடியும் அந்த நாட்டுக்கு தான் போகும். இப்போ ஒரு வியாபாரியே வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணுவார், அமௌண்ட் கொடுத்துட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், இம்போர்ட் வந்து பண்ணுவார். அடுத்து வந்து பாருங்க 1934 வந்து சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஜிடிபி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முதல்ல யாரு உருவாக்கியிருக்காங்க, குசும்பு பிடிச்ச ஆளு தான் வந்து ஜிடிபியை பத்தி பேசியிருக்காரு. குசும்பு பிடிச்ச ஆளு குஸ்னட். எப்போன்னா 1934 இந்திய அரசு சட்டம் 1935, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்திய அரசு சட்டம் 1935க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1934 ஜிடிபியை பத்தி பேசியிருக்காரு. ஜிடிபி 3 லெட்டரா, அப்போ 3 அடுத்து 4 34. ஸோ எப்படியாவது ஒரு ஞாபகம் ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஸ்னட் குசும்புக்காரர் தான் வந்து ஜிடிபியை பத்தி முதல்ல பேசியிருக்காரு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து செலவின முறை பற்றி சொல்கிறாங்க. செலவின முறை வந்து y = C+I+G. ஜிடிபிக்கு வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதே தான் C+I+G +X-M. X-Mனா எக்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். y என்றது இங்கே இன்கம்மை வந்து மீன் பண்ணும். இந்த செலவின முறையை இதை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து வருமான முறை. ஸோ வருமான முறை என்ன, ஒரு பொருளை வந்து செய்யணும்னா அதை உற்பத்தி செய்ய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அதில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ வருமானம் = கூலி, ஒரு நாள் கூலி, வாரத்துக்கான கூலி, வட்டி, லாபம், இதெல்லாம் வந்து வருமான முறை.
மதிப்பு கூட்டு முறை என்ன? இறுதி பண்டம் என்பது ஓட்டலில் ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு வழங்கப்படுவதாகும். மதிப்பு கூட்டு முறையில் இறுதி பண்டம்னா கடைசியாக அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு கைக்கு வர்றது தான் இறுதி பண்டம். இதை வந்து தயாரிக்க, அந்த தேநீரை தயாரிக்க டீ, பால், சர்க்கரை எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த டீ, பால், சர்க்கரை என்னன்னு சொல்லுவாங்க? இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதிப்பு கூட்டு முறை, ஸோ இந்த மதிப்பு கூட்டு முறை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ தூளுக்கு இவ்வளோ ரூபா, பாலுக்கு இவ்வளோ ரூபா, சர்க்கரைக்கு இவ்வளோ ரூபான்னு சேர்த்து தான் வந்து இறுதி பண்டம் தேநீருக்கு வந்து அந்த அந்த ஒவ்வொரு பொருள் அந்த மதிப்பு கூடுது இல்லையா? டீ தூளுக்கு 2 ரூபா, பாலுக்கு 5 ரூபா, 7 ரூபா, சர்க்கரைக்கு 5 ரூபா, 12 ரூபா, அப்போது தேநீர் வந்து 12 ரூபா. இப்படி குட்டி குட்டி பொருளை கூட்டுறோம் இல்லையா? இதுதான் வந்து மதிப்பு கூட்டு முறை. ஸோ இடைநிலை பண்டங்களுடைய வேல்யூவும் இறுதி பண்டமும் வந்து சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் சொல்றாங்க. டீ தூள் பிளஸ் பால் பிளஸ் சர்க்கரை இஸ் ஈக்குவல் டு தேநீர். இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பும் இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு எப்படி இருக்கும்? ஈக்குவலா வந்து இருக்கும். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஜிடிபி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய அங்காடி மதிப்பை தான் என்னன்னு சொல்லுவோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள்னா இறுதி நிலை பண்டங்கள் நம்ம கைக்கு வந்து கிடைக்குது இல்லையா? அதுதான் வந்து இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். இந்த இறுதி நிலை பண்டங்களை செய்ய ஒரு சில பொருட்கள் வந்து ஒரு பகுதியாக செயல்படும். அதை வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக் வந்து சொல்லியிருக்காரு. இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி நிலை பண்டத்துக்கு ஒரு வேல்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த இறுதி நிலை பண்டங்களுக்கு ஒரு சில பொருட்கள் பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த பொருட்களுக்கும் மதிப்பு வந்து உள்நாட்டு உற்பத்தியில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு வருமானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் வந்து நாட்டு வருமானம். இந்த நாட்டு வருமானத்தை வந்து மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு அழைக்கிறாங்க. மொத்த நாட்டு உற்பத்தி என்ன? ஜிஎன்பி. ஜிஎன்பி என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். மொத்த நாட்டு உற்பத்தி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் என்எஃப்ஐஏ. ஜிடிபி என்ன நம்மளுக்கு தெரியும்? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பண்ணிட்டு ஜிஎன்பியில் அடிஷ்னலாக என்ன ஆட் ஆகும்? அப்ராட்ல இருந்து வரக்கூடிய இன்கமும் ஆட் ஆகும். என்எஃப்ஐஏன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்ராட்னா வெளிநாடு. ஸோ எல்லாருக்கும் தெரியும், பார்த்துக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன? ஜிடிபி. நம்ம இந்தியாவினுடைய புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி என்ன? என்என்பி. என்என்பி என்ன? நெட் நேஷனல் ப்ராடக்ட். மேலே வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் பார்த்தோமா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து தேய்மானத்தை வந்து கழிச்சோன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து என்என்பி வந்து நிகர நாட்டு உற்பத்தி வந்து கிடைச்சிரும். மொத்த நாட்டு உற்பத்தி என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து தேய்மானம் கிடைச்சா என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர நாட்டு உற்பத்தி வந்து கிடைச்சிரும். நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்டிபி. என்டிபி என்ன? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து எதுல இருந்து கழிக்கணும்? அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து தேய்மானம் கிடைச்சா நெட் டொமஸ்டிக் வந்து கிடைச்சிரும். டொமஸ்டிக் அந்த மொத்த டொமஸ்டிக்ல இருந்து தேய்மானம் கழிச்சா அந்த நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்து கிடைச்சிரும். ஈஸி தான், அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. தலா வருமானம்னா பெர் கேபிட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. முதல்ல வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்துல தனிநபர் வருமானத்தை பற்றி பேசியவர் யாருன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி. எந்த காலகட்டத்தில் சொல்லியிருப்பாருன்னா 1867 1868. தனிப்பட்ட வருமானம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். தனிப்பட்ட வருமானம்ன்றது என்ன? ஒரு வீட்டில் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு வாடகை மூலயமா பணம் வருது, இல்லை வேற எதுலோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானம் வருதுன்னா இது எல்லாமே வந்து தனிப்பட்ட வருமானம்.
செலவிட தகுதியான வருமானம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்தால் அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் செலவு பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து செலவிட தகுதியான வருமானம். டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்னா அந்த தனிப்பட்ட வருமானத்திலிருந்து நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு இப்போ வந்து சேலரிட் பர்சன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க, நேர்முக வரி. ஸோ அப்படி அதை கழிச்சோன்னா வர்றது தான் வந்து டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், டிபிஐ. ஜிடிபின்னா நம்மளுடைய நாட்டின் எல்லைக்குள்ள ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு தான் வந்து ஜிடிபி. ஜிடிபியின் நவீன கருத்து முதல்ல வந்து யார் வந்து உருவாக்குறாங்கன்னா குசும்புக்காரவர் உருவாக்கியிருக்காரு, குஸ்னட். எப்போன்னா 1934. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடக்கூடிய முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா செலவின முறை. செலவு பண்ணுறது மூலயமாவும் என்ன பண்ணலாம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம கணக்கிட முடியும். அதற்கான ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க, y = c + i + g + export - import. அடுத்து வருமான முறை. வருமானம்னா கூலி, வாரம், வட்டி, லாபம், அதெல்லாம் வந்து வருமானம். மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறை என்ன எப்படி இருக்கும், இறுதி பண்டம் = அதனுடைய இடைநிலை பண்டங்கள், அதனுடைய வேல்யூவும் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, மதிப்பு கூட்டுமுறை. டீ தூள் + பால் + சர்க்கரை = தேநீர். இடைநிலை பண்டங்களும் இறுதி பண்டமும் சமமா வந்து இருக்கும். இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு = இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. அடுத்து வந்து பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம். ஏன் வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி மூலமா என்ன பண்ணலாம், நம்ம பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். பணவீக்கம், பணவாட்டத்தினுடைய சிக்கல்களை பற்றி தெரிஞ்சுக்க வந்து உதவுது. உலகின் வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ண நம்ம ஜிடிபி வச்சு என்ன பண்ணலாம், வளர்ந்த நாடுகளோட எந்த அளவுக்கு இருக்கும்னுட்டு ஒப்பிட்டு பார்க்க, வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணலான்றத சொல்றாங்க. பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. பொதுத்துறை என்ன, யாரு, கவர்மெண்ட். பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. ஸோ அந்த ஜிடிபி வச்சு நம்ம இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா இல்லையான்றதை பொறுத்து நெக்ஸ்ட் இயர் எதெல்லாம் கொண்டு வரலாம், இம்ப்ரூவ் பண்ண அப்படின்றத திட்டமிடவும் வந்து எது பயன்படுகிறது, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி வந்து பயன்படுகிறது. இந்த ஜிடிபியில வந்து ஒரு சில குறைபாடுகளும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பண்டங்களும் பணிகளும் வந்து ஜிடிபியில சேர்க்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சேர்க்காம இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சர்வீஸ் பண்றாங்க கடையிலன்னா அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், அது ஜிடிபியில வந்துடுது. இப்போ அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தைக்கு எல்லாமே பண்ணுவாங்க, அதுக்கு வந்து காசோ பணமோ வந்து எதுவுமே ஆட் பண்றது இல்லை. இதெல்லாம் வந்து குறைகள் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா அளவை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அதனுடைய தரத்தை வந்து பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இவ்வளோ ரூபாய், இத்தனை ரூபாய் வந்துச்சு, இவ்வளோ இந்த வருஷத்தில் இவ்வளோ வந்து சம்பாதிச்சாங்கன்னு பார்க்குறாங்க. அந்த பொருள் வந்து குவாலிட்டியாக இருந்ததா, தரமாக இருந்ததான்றது பார்க்குறதே இல்லைன்றது இது குறையாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. அதாவது ஒரு நாட்டுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து விரைவாக வளரலாம், ஆனா வருமானம் சமனற்ற நிலையில பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதனால் ஒரு சிறிய சதவீத மக்கள் தான் வந்து பயனடைகிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஜிடிபி வந்து அதிகமா ஆயிருக்குன்னா அது எல்லாருக்குமே மேல்தட்டு மக்கள்ல இருந்து கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் ஈக்குவலா போயிருக்குன்னா இல்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து அது வந்து மேலும் மேலும் வந்து ஆட் ஆயிட்டே போகுது அப்படின்றத கூறுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி வந்து ஜிடிபில வந்து சொல்லவே இல்லைன்றதையும் சொல்றாங்க. சேம் டைம் வந்து இந்த ஜிடிபி வந்து 7%, 8% சொல்றீங்க, பட் வந்து மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பத்தியும் வந்து இதுல குறிப்பிடவே இல்லைன்றத சொல்றாங்க. இந்த ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர்மட்ட தனிநபர் வருமானத்துடன் கைகோர்த்து செல்கிறது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து பாக்ஸ்ல பாருங்க, ஜிடிபியின் மதிப்பீடு.
இது இந்த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே மத்திய புள்ளியியல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பாதுகாக்கிறாங்களாம். அந்த அமைப்பு என்ன? சிஎஸ்ஓ, மத்திய புள்ளியியல் அமைப்பை வந்து சிஎஸ்ஓன்னு சொல்லுவோம். சிஎஸ்ஓன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இவங்க தான் வந்து ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை வந்து யார் வெளியிடுறாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மத்திய புள்ளியியல் அமைப்பு தான் வந்து வெளியிடுறாங்க. இந்த தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி என்ன? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அதே நுகர்வோர் விலை குறியீடுன்னா சிபிஐ என்ன? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் போன்ற குறியீடுகளை வந்து யார் வெளியிடுறாங்க? மத்திய புள்ளியியல் அமைப்பு வெளியிடுறாங்க. சேம் டைம் வந்து ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய புள்ளியியல் அமைப்பு தான் வந்து பாதுகாக்கிறாங்க. இவங்க எந்த துறை கீழே இருக்காங்க? புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே வந்து செயல்படுறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய இயைபு. இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 துறைகளாக பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. முதன்மை துறை என்ன? வேளாண்மை துறை. நம்ம வந்து தெரியும் நம்மளுக்கு முதன்மை துறை என்ன? வேளாண்மை துறை. அப்படி முதன்மை துறை என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்நடை, பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறதெல்லாம் வந்து முதல்நிலை துறையில வந்து முதன்மை துறை அல்லது முதல்நிலை துறைன்னு சொல்லுவாங்க. சேம் தான் பார்த்துக்கோங்க. இரண்டாம் துறை என்ன? தொழில்துறை. தொழில்துறை என்ன பண்ணுவாங்க? மூலப்பொருட்களை கொண்டு ஒரு முழுமையான பொருளை வந்து தொழில்துறையில வந்து உருவாக்குவாங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க பாருங்க. தொழில்துறைக்கு இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் பிற சிறு தொழில்கள் ஆகும் என்றதை கொடுத்திருக்காங்க. மூன்றாம் துறை என்ன? பணிகள் துறை. பணிகள் துறையை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே வந்து சேவைத்துறை அல்லது மூன்றாம் துறையில வந்து வரும். 20ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்கள் வந்து 3ஆம் நிலை பணிகளை வந்து 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை பணிகள் துறைகள்ல இருந்து மேலும் வந்து வேறுபடுத்திட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3ஆம் நிலை பணிகள், 4ஆம் நிலை பணிகள் எல்லாம் +1 +2ல வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3ஆம் நிலை பணிகள்ல இருந்து எதை வந்து வேறுபடுத்தி காட்டலாம்? 4ஆம் நிலை, 5ஆம் நிலையை வந்து வேறுபடுத்தலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு என்னென்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பணிகள் துறை வந்து மிகப்பெரிய துறையாகும். பணிகள் துறை என்னது? சேவைத்துறை. 2018-19 வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவைத்துறை வந்து 92.26 லட்சம் கோடி வந்து மதிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ பணிகள் துறைகள் வந்து 2018-2019 வந்து எவ்வளோ கோடி மதிப்புன்னா 92.26 லட்சம் கோடி. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2வது பெரிய நாடு. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனாவது பெரிய நாடுன்னா 2வது பெரிய நாடு. ஓவரால் உலக அளவுல கம்பேர் பண்ணும் போது விவசாயம் சார்ந்த பண்டங்கள் உற்பத்தியில வந்து இந்தியா வந்து 2வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் 2 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்காங்க. உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. 2வது இடம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மொத்த விவசாய பொருள்களின் வெளியீட்டில் 7.39% இந்தியாவில் வெளியிடப்படுகிறது. உலக அளவில் வந்து 100% விவசாயம் சம்பந்தமா 100% அதாவது மதிப்பீடு பண்ண 100%ன்னா இந்தியாவில இருந்து எவ்வளவு வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.39%. உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்திலையும் உலக அளவுல விவசாய பொருட்கள் வெளியீட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ்னா 7.39%. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா உலக அளவுல மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிறவங்க 7 மணி நேரம் 7.25 மணி நேரம் வேலை பார்ப்பாங்கப்பா. 7.25 மணி நேரத்துல இருந்து 7:30 மணி வரைக்கும் 7:30 மணி என்ன 7:30 நீங்க 39 அடிஷனலா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவுல
விவசாய பொருட்கள் வெளியிடுறதுல இந்தியா வந்து 2வது இடம்னு பார்த்தோமா. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 7.39% என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 8வது இடத்துல. தொழில்துறையில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும்? 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்போ 8வது இடம். தொழில்துறை வந்து 8வது இடம், 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அடுத்து வந்து பணிகள் துறையில் 6வது இடத்தில் உள்ளது. பணிகள் துறை என்ன? சேவைத்துறை. சேவை யாருக்கு பண்ணுவோம்? 6 அறிவு இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு தான் இன்னொரு மனுஷன் பண்ணுவாங்க. அப்போ 6 அறிவு 6வது இடத்துல வந்து இந்தியா வந்து உலக அளவில் பணிகள் துறையில் எத்தனாவது இடத்துல இருக்கு? 6வது இடத்துல இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பு அட்டவணைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடைசியாக நடந்த அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஜஸ்ட் பார்த்துட்டு கடைசியாக வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1950-51 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து விவசாயனுடைய பங்களிப்பு வந்து 51%, 51.81%, கிட்டத்தட்ட 52% வந்து விவசாயத்தில் வந்து பங்களிப்பு இருந்திருக்கு. தொழில்கள் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 14% தான் இருந்திருக்கு, 14.16. பணிகள் வந்து 33.25. 2017-18 கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்? 17% தான் வந்து இருக்கும். தொழில்கள் துறையில் வந்து 29%, பணிகள் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 53% வந்து இருக்கும். பணிகள் வந்து 53. ஸோ இந்த விவசாயம் தொழில்களை விட பணிகள் வந்து பாதிக்கு பாதி 53%, தொழில்கள் வந்து 29, 1% கம்மி 30க்கு. அது வந்து பார்த்துக்கோங்க, 29.01. விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா 17.01. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்புன்றது ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா போதும். இந்திய பொருளாதாரத்தில் விவசாய துறைகளின் பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உலக சராசரி 4. அதாவது உலக சராசரியா வந்து விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி எவ்வளோன்னா 6.4%. அதை விட இந்தியாவினுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கு விவசாயத்துலன்றதை குறிப்பிடுறாங்க. ஆனால் தொழில்துறை மற்றும் பணிகள் துறைகளின் பங்களிப்பு உலக சராசரியை விட 30%, தொழில்துறையிலும் 63%, பணிகள் துறையிலும் குறைவாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. விவசாயத்துல இந்தியா வந்து உலக அளவுல கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜை விட அதிகமா இருக்கு. ஆனா தொழில்துறை பணிகள் துறையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து குறைவாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம், ஜிடிபியினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்க வந்து ஜிடிபி பயன்படுது. பணவீக்கம் பணவாட்டத்தின் சிக்கல்களை வந்து தெரிஞ்சுக்க ஜிடிபி பயன்படுது. வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்க ஜிடிபி பயன்படுகிறது. வாங்கும் திறனை வந்து மதிப்பீடு செய்ய பயன்படுது. பொதுத்துறை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க ஜிடிபி வந்து பயன்படுது. பொருளாதார திட்டமிட ஒரு வழிகாட்டியாகவும் வந்து எது பயன்படுதுன்னா ஜிடிபி. ஜிடிபியில் இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பணிகள் வந்து ஜிடிபியில வந்து சேர்க்கல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியில வந்து அளவை மட்டும்தான் பாக்குறாங்க, தரத்தை பாக்குறது இல்ல. ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம் வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து அளிக்கப்படுறதில்ல. ஜிடிபி மக்கள் வந்து வாழ்க்கை முறையை பற்றி வந்து சொல்லவே இல்லை. ஜிடிபியில வந்து மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி சொல்லவே இல்லை. ஜிடிபியின் மதிப்பீடு யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே இருக்கக்கூடிய மத்திய புள்ளியியல் அமைப்பு தான் வந்து ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறையின் உற்பத்தி ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை உற்பத்தி குறியீடு போன்ற குறியீடுகள் எல்லாம் யார் வெளியிடுறாங்கன்னா மத்திய புள்ளியியல் அமைப்பு வந்து வெளியிடுறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா பரவலாக வந்து 3 துறைகளாக வந்து பிரிக்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் வந்து 3 துறைகளாக வந்து பிரிக்கிறாங்க. முதன்மை துறை எதுன்னு பாத்தீங்கன்னா வேளாண் துறை. இரண்டாம் துறை எதுன்னு பாத்தீங்கன்னா தொழில்துறையை வந்து சொல்லுவாங்க. மூன்றாம் துறை என்ன? பணிகள் துறை. பணிகள் துறையை வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க.
20ஆம் நூற்றாண்டுல பொருளாதார நிபுணர்கள் வந்து 3ஆம் நிலை பணிகளை வந்து என்ன சொல்றாங்கன்னா 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை பணிகள் துறைகள்ல இருந்து மேலும் வந்து இந்த 3ஆம் நிலை பணிகளை வேறுபடுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்தியாவில் எந்த துறை வந்து மிகப்பெரிய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. பணிகள் துறை வந்து 2018-19 வந்து எவ்வளோ கோடி மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 92.26 லட்சம் கோடி. விவசாய பண்டங்களின் உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம்னா 2வது இடம். இது வந்து உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டுல இந்தியா எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.39%. உலகில் இந்தியா வந்து தொழில் துறையில எத்தனாவது இடம்னா 8வது இடம். பணிகள் துறையில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு உலக அளவுலன்னு பாத்தீங்கன்னா 6வது இடத்துல வந்து இருக்கு. இந்தியா ஜிடிபியின் துறை வாரியான பங்களிப்பு 2017-18 வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து 17.01%, தொழில்கள் வந்து 29.01%, பணிகள் வந்து 53.09%. அடுத்து வந்து பாருங்க, இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு வந்து உலக சராசரி விவசாயத்துறையில் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.4%. அதை விட இந்தியாவினுடைய விவசாயத்துறையின் பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஆனால் தொழில்துறையிலையும் பணிகள் துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உலக சராசரியை விட இந்தியா வந்து கம்மியாக வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, மொத்த மதிப்பு கூடுதல் ஜிவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராஸ் வேல்யூ ஆடட். ஜிவிஏன்னா கிராஸ் வேல்யூ ஆடட். மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு தான் வந்து மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஜிவிஏ = ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். இப்போ மொத்த மதிப்பு கூடுதல்னா இப்போ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கம்பெனி எல்லாம் புதுசாகவே பிஸ்னஸ் தொடங்குறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட மானியம் லோனு அதெல்லாம் வந்து வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து சொல்றாங்க. மொத்த மதிப்பு கூடுதல்னா ஜிடிபி பிளஸ் மானியம் அதுல இருந்து வரிகளை வந்து கழிக்கிறாங்க. மொத்த மதிப்பு கூடுதல் ஜிவிஏ = ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். அது வந்து பார்த்துக்கோங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அமர்த்தியா சென் +1லயும் இவரை பத்தி கொடுத்திருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி இவர் என்ன சொல்றாருன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அம்சம் தான். ஆனா வந்து இது வந்து மனுஷனுடைய பொருளாதார தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துது. ஆனா ஐக்கிய நாடுகள் பார்வையில பொருளாதார வளர்ச்சி என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும். அது என்ன வாழ்க்கை தரம் அப்படின்னா இப்போ பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றக்கும் என்ன வித்தியாசம்னா பொருளாதார வளர்ச்சி என்ன, நான் போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன், இந்த வருஷம் நான் ஒரு 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அது வந்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் 2 வேளை தான் எனக்கு சாப்பிட முடியும், ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க முடியும், என்னால் எங்கே போனாலும் நடந்து தான் போக முடியும். அந்த நிலைமை இந்த வருஷம் வந்து நான் 3 வேளை வயிறார சாப்பிட்றேன், என்னால் ஒரு வருஷத்துக்கு 2-3 ட்ரெஸ் எடுக்க முடியுது. என்னால் வந்து நடந்துட்டு போயிட்டு இருந்தவங்க நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சைக்கிளில் போகிறேன், என் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள வந்து படிக்க முடியுது, நோய் இல்லாமல் இருக்கேன், கொஞ்சம் நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறேன்னா இதுதான் வந்து பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சி என்ன அமௌண்ட் மட்டும்தான், 10,000ன்றது 12,000 ஆகுறது. அதே பொருளாதார முன்னேற்றம்னா நான் நல்லபடியாக இருக்கேன், நல்ல லைஃப்பை நீ லீட் பண்ணுறேன், நேற்றை விட இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்றேன், நான் சைக்கிளில் போகிறேன், நோய் இல்லாமல் இருக்கேன், என் பிள்ளைங்களை வந்து இன்னும் நல்லா படிக்க வைக்க முடியுது அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து பொருளாதார முன்னேற்றம் வரும். ஐக்கிய நாடுகள் வந்து இது போல ஒரு வளர்ச்சியில வந்து பாக்குறாங்க அப்படின்றத சொல்றாரு. யாரு, அமர்த்தியா சென் அவர்கள் வந்து சொல்றாரு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த தேசிய உற்பத்தி ஆகிய ரெண்டும் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, ஜிடிபி. ஜிஎன்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்,
அடுத்து வெளிநாட்டில இருந்து அமௌண்ட் வந்ததுன்னா அது ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு சரியானதாகும் அப்படின்றதையும் சொல்றாரு. பொருளாதாரத்தை உண்மையான முன்னேற்றம் அடைஞ்சிருக்குமா இல்லையான்றத அளவிடுவதற்கான சரியான ஒன்று எதுன்னு சொல்றாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாடு குறியீடு. மனிதவள மேம்பாடு குறியீடுல எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்நாள், அதுக்கப்புறம் எஜுகேஷன், இன்கம் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து சரியானது அப்படின்ட்டு யார் சொல்றா, அமர்த்தியா சென் அவர்கள் வந்து சொல்றாங்க. வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலை வாய்ப்பு. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல வந்து ஒரு நெருக்கமான வர்த்தக கொள்கையை தான் வந்து பின்பற்றினாங்க. நிறைய கண்டிஷன் இருக்கும். ஆனா 1991 வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து அந்த நெருக்கமான அந்த ரொம்ப இப்போ வந்து ஒரு ஃபாரினர் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஊருப்பட்ட லைசன்ஸ் வாங்கணும், நிறைய கண்டிஷன், அது இதுன்ட்டு டாக்குமெண்ட் ரிலேட்டடா எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து எப்போ வந்து ஃப்ரீ பண்றாங்க, 1991 எல்பிஜி தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வரைக்கும் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருந்ததுன்றத சொல்றாங்க. சேம் டைம் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கத்திற்கு இந்த 5 ஆண்டு திட்டம் ஒரு உந்துதலாக இருந்தது அப்படின்னுட்டும், அதுக்கப்புறம் வந்து வறுமை ஒழிப்பு, கிராமப்புற வளர்ச்சி ஆகியவை வந்து இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பகுதியாக அமைந்தது என்றதையும் குறிப்பிடுறாங்க. பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் தரநிலைக்கு வந்து உட்பட்டன அப்படின்னுட்டும், அரசாங்கமானது மக்களின் ஒரே பாதுகாப்பாளராகவும் சமூக நலத்திற்காகவும் செயல்படும் என நம்பப்பட்டது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சுதந்திரம் அடைஞ்சப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்தது, வறுமை இருந்தது, கல்வி இல்லை, இன்கம் கம்மியா இருந்தது, வேலை இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் தான் வந்து எல்லாத்துலேயுமே சர்வீஸ் ரிலேட்டடா வந்து பண்ணாங்க. அப்போ அரசாங்கம் மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்கள்னா ஒரு பர்டிகுலர் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து சகாப்தம் சொல்லுவோம். அப்படி 2 சகாப்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியால் தனிநபர் வருமானம் வந்து அதிகரிச்சிருக்கு. முழு வறுமை குறைந்தும் காணப்படுகின்றன, வறுமை வந்து குறையவும் செஞ்சிருக்குன்றதையே சொல்றாங்க. 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்திருக்கு அப்படின்னுட்டும், இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. ஸோ நம்ம வந்து நடுத்தர அளவுல வந்து வருமானத்துல வந்து வந்துட்டோம், பின்தங்கிய நிலையில இல்ல, நடுத்தர அளவுல வந்து தனிநபர் வருமானத்துல வந்துட்டோன்றதையும் சொல்றாங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் வந்து 65 ஆண்டுகள். 5 வயசுக்குட்பட்ட 44% குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடோட வந்து இருக்காங்க. ஸோ ஆயுட்காலம் வந்து இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு நபருடைய ஆயுட்காலம் எதிர்பார்க்கறது எத்தனை வருஷம்னா 65 இருக்கு. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் வந்து ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்காங்கன்னா 44%. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15 வயதுக்கும் மேல உள்ள மக்கள் தொகையில வந்து 63% பேர் வந்து கல்வி அறிவு வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னுட்டு, இது ஒப்பீட்டு அளவில் குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் 71% ஆகும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த கல்வி அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவுல குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 71% ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. பொருளாதார வளர்ச்சின்னா மணி மட்டும்தான், பொருளாதார முன்னேற்றம்னா அவங்க வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றதை பார்ப்போம். கருத்து, பொருளாதார வளர்ச்சி என்ன ஒரு குறுகிய கருத்து, அதே பொருளாதார முன்னேற்றம்னா ஒரு பரந்த கருத்து. வரையறைன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளதானே அந்த பொருளாதாரம் வந்து கால்குலேட் பண்றது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் வெளியீட்டின் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். அதே பொருளாதார முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெளியீட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸின் குறியீட்டின் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை வந்து எது குறிக்குது, பொருளாதார முன்னேற்றம். அணுகுமுறை வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து அளவின் இயல்பு, அந்த அமௌண்ட். அதே வந்து முன்னேற்றம்னா தரத்தின் இயல்பு.
வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ. எஃப்டிஐன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்ஐஐன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் போன்ற அளவுகள் வந்து அதிகரிக்கும். அதே வந்து பொருளாதார முன்னேற்றம்னா வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம் மற்றும் வறுமை விகிதத்தில் முன்னேற்றம். வறுமையெல்லாம் குறைச்சிட்டு வறுமை இல்லாம வாழ்றது அதிகரிக்கணும். கால வரம்பு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில வந்து இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது, அதே பொருளாதார முன்னேற்றம் வந்து இயற்கையில் நீண்ட காலத்தை உடையது. பொருந்தும் தன்மை பொருளாதார வளர்ச்சி வந்து வளர்ந்த நாடுகள், அதே பொருளாதார முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வருகின்ற நாடுகள். வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம இந்த முன்னேற்றம் எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க. அதனால இந்த வளர்ச்சின்றது யாருக்கு பொருந்தும்? வளர்ந்த நாடுகளுக்கு பொருந்தும். அதே முன்னேற்றம்ன்றது வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அவங்க படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல லைஃப் ஸ்டைல லீட் பண்ணணும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் வந்து வளர்ந்து வருகின்ற நாடுகள். அளவீட்டு நுட்பங்கள்னு பாத்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை அதிகரிக்கிறது தான் வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து அளவிடுவாங்க. அதே வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல், அதாவது தனிநபர் வருமானம் போன்றவை. நிகழ்வின் அதிர்வெண்ணா ஒரு குறிப்பிட்ட காலம். அதே பொருளாதார முன்னேற்றம்னா தொடர்ச்சியான செயல்முறை. அரசாங்க உதவி வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபிக்கு வந்து இது ஒரு தானியங்கி செயல்முறையாகும். எனவே அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தலையீடு வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படாது. அதே பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து அரசாங்க தலையீட்டு மிகவும் நம்பியுள்ளது. இது பரந்த கொள்கை மாற்றங்கள் உள்ளடக்கியுள்ளது. எனவே அரசாங்க தலையீடு இல்லாமல் இது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இது பொருளாதார முன்னேற்றம். இப்ப பொருளாதார வளர்ச்சி என்ன? இப்ப நம்மளுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? படிச்சுட்டு இருப்போம், படிச்சு வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணதான் பார்ப்போம். அதே இப்போ ஒரு ரோடு போடணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா அது யாரு அந்த அப்பதானே அந்த இடம் எல்லாம் முன்னேறும். அப்படி ஒரு பொருளாதாரம் சார்ந்து முன்னேற்றம் வேணும்னா அரசினுடைய தலையீடு வேணும். அரசு அதுல சம்பந்தப்பட்டதான் அதெல்லாம் முடிக்க முடியும். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு இது ஃபுல்லா படிங்க. ஒரு வாட்டி படிச்சாவே உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். ஸோ இது வரைக்கும் இந்தியா முன்னேற்றத்தை ஆதரிக்கும் காரணிகள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிவிஏ. ஜிவிஏன்னா கிராஸ் வேல்யூ ஆடட். கிராஸ் வேல்யூ ஆடடை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். அமர்த்திய சென்னா பொருளியல் அறிஞர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் ஐக்கிய நாடுகள் பார்வையில பொருளாதார வளர்ச்சி என்றது எப்படி இருக்கு? வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடக்கூடிய முக்கிய அளவுகோலாக வந்து என்ன சொல்றதுன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மொத்த தேசிய உற்பத்தி ஆகிய ரெண்டும் தான் வந்து பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோல். ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றாங்கன்னா மனிதவள மேம்பாடு குறியீடு. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை வந்து அளவீடு செய்ய எது வந்து சரியானதுன்னா மனிதவள மேம்பாடு குறியீடு. ஸோ இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு. பொருளாதார வளர்ச்சி என்ன அமௌண்ட் சார்ந்தது வரும். பொருளாதார முன்னேற்றம்னா வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன வருஷத்தை காட்டிலும் அப்படின்றத பேஸ் பண்ணி வரும். அதை வந்து தெரிஞ்சுட்டு படிங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். 12 வருஷத்துல வந்து தனிநபர் வருமானம் வந்து எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்காக வந்து உயர்ந்திருக்கு. இந்தியா வந்து தனிநபர் வருமானத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரிவில் இருக்குன்னா நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவுல வந்து இருக்கு. இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒருவருடைய எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் எவ்வளோன்னா 65 ஆண்டுகள். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோட எவ்வளோ % இருக்காங்கன்னா 44%. 15 வயதுக்கும் மேல் உள்ள மக்கள் வந்து எவ்வளோ % பேர் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63% பேர். இது ஒப்பீட்டு அளவில் வந்து குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் 71% ஆகும் என்றதை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் முன்னேற்றத்தை ஆதரிக்கக்கூடிய காரணங்களாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வந்து 700 மில்லியன் பேர் வந்து இருக்காங்க. இது வந்து நம்மளுடைய இந்தியா முன்னேறன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ 35 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க? உழைக்கக்கூடியவங்களா 700 மில்லியன் நபர்கள் வந்து இருக்காங்க.
கடந்த 2 சகாப்தங்களாக வந்து பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய மக்களுடைய பங்கு 58% 64% உயர்ந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து யார் வந்து இதை உருவாக்குறாங்கன்னா 1990 பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இதுல அமர்த்தியா சென், இந்திய நாட்டை சேர்ந்த நம்மளுடைய அமர்த்தியா சென், முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா, அவரும் வருவாரு. ஃபர்ஸ்ட்ல வந்து இவர் 1990 வந்து பாகிஸ்தான்ல முஹப் உல் ஹக் என்ற ஒரு பொருளியல் அறிஞர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய போது அவங்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்வி அறிவு, அவங்களுடைய வாழ்க்கை தரம், இதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கும் சரி செய்யப்படுகிறது என்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஜிடிபி என்ன நம்மளுக்கு தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். PPP என்ன பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்றதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து இந்தியாவில் 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அமெரிக்காவில் போயிட்டு அந்த பொருள் வந்து அங்கே டாலரில் வாங்கினாலும் அதனுடைய இந்திய ரூபாய்க்கான மதிப்பு என்னவா இருக்கும், 100 ரூபாவா தான் இருக்கும். இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ உலக அளவில் நீங்கள் எங்கே போய் ஒரு பொருள் வாங்கினாலும் அது வந்து அந்த இப்போ நம்ம நாட்டில் ஒரு 20 ரூபாய் பொருள் நீங்க எங்க போய் வாங்கினாலும் அங்க டாலர், யூரோ, அந்த நாட்டினுடைய அமௌண்ட் கொடுத்து வாங்கினாலும் அது வந்து நம்ம நாட்டுக்கான அமௌண்ட்டை வந்து மீன் பண்ணி தான் அந்த டாலர்ல இருக்கும். அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், UNDP என்ன யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகள்ல இவங்க வந்து ஒரு ரேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 189 நாடுகள்ல 130வது இடத்துல வந்து இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 1990 இருந்து 2017 இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து 0.427 இருந்து 0.640 உயர்ந்திருக்கு என்றதையும் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 50% வந்து அதிகரிச்சிருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க, 1990 தான் கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து 2017 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்கு என்றதையும் குறிப்பிடுறாங்க. உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக வந்து எது வந்து இருக்குன்னா பெங்களூர் வந்து இருக்கு. அது விரைவான தோற்றம் சாட்சியாக உள்ளது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ வந்து நம்ம growth ஆயிட்டு இருக்கோம்ன்றத சொல்றாங்க. ஜிடிபியின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள். ஜிடிபி வந்து வளர்ச்சி அடையணும்னா பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள் வந்து வேளாண் சார்ந்த கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு வேளாண்மை, வெளிநாட்டு வேளாண்மை, இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளும் பற்றியது வேளாண் கொள்கையாகும். கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு துறையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு சில கொள்கைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அது போல வந்து கொண்டு வர்றாங்க. சில வேளாண் கொள்கைகள் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. விலை கொள்கை, நில சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி. பசுமை புரட்சி எல்லாம் எது கொண்டு வந்தாங்க, வேளாண்மையை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து வேளாண் சார்ந்த கொள்கைகள். பாக்ஸ்ல வந்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ன, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். எச் வந்திருக்கா, அது பார்த்துக்கோங்க, ஹாப்பினஸ். இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற வார்த்தையை வந்து எப்போ உருவாக்குறாங்கன்னா 1972 உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறாங்கன்னா ஜிக்மே சிங்கே வாங்ஹக் என்ற பூட்டான் நாட்டை சேர்ந்த அரசர் தான் வந்து உருவாக்குறாங்க. ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவோம், சிங் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம் இல்லையா, சந்தோஷமா இருந்தா. அப்போ சிங்கே, ஜிக்மே சிங்கே வாங்கக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ உருவாக்குறாங்கன்னா 1972 வந்து உருவாக்குறாரு. 72 அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ GNH, ஹெச்ன்னா 8 வரும், பட் இங்க 72 வருது, அதை வந்து பார்த்துக்கோங்க. இவர் வந்து பம்பாய் விமான நிலையத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல வந்து சொல்றாரு, GNPயை விட GNH தான் வந்து ரொம்பவே முக்கியம். GNPன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதை விட எது முக்கியம், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம்னுட்டு ஜிகமே
ஒரு சில இடத்துல ஜிக்மேன் கொடுத்திருப்பாங்க, இங்க ஜிகமேன் கொடுத்திருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஜிகமே சிங்கே வாங்கக் அவர்கள் வந்து சொல்றாங்க. 2011 வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு வந்து மகிழ்ச்சி என்ற ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுது. ஒரு நாடு வளர்ச்சி அடையுது, மக்கள் வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அது ஒரு முழுமையான அணுகுமுறை என்னது, அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றத வந்து ஐநா சபை வந்து தீர்மானிக்கிறாங்க. இது வந்து ஒரு அடிப்படை மனித குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. உறுப்பு நாடுகள் பூட்டானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் மகிழ்ச்சி என அழைத்தனர். இது வந்து அடிப்படை மனித குறிக்கோள். எது இந்த ஹாப்பினஸ், அதை வந்து சொல்றாங்க. ஜிஎன்ஹெச்னுடைய 4 தூண்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒரு 3 பார்த்தோம் இல்லையா, ஆயுட்காலம், கல்வி அறிவு, அவங்களுடைய வாழ்க்கை தரம், இன்கம், அதை வந்து பார்த்தோம். அது போல ஜிஎன்ஹெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 தூண்கள். ஒன்று வந்து நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, இன்னொன்று வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறது, இன்னொன்று வந்து கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், அடுத்து வந்து நல்ல ஆட்சி திறன். ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், நம்ம வளர்ச்சி அடைஞ்சால் சந்தோஷப்படுவோம், சுற்றுச்சூழல் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தால் ஹாப்பியாக இருப்போம், கலாச்சாரம் வந்து ரொம்ப முக்கியம், தீபாவளி அது இதுன்னுட்டு செலிப்ரேட் பண்ணும்போது சந்தோஷமாக இருப்போம், நல்ல கவர்மெண்ட் அமைஞ்சதுன்னா சந்தோஷமாக இருப்போம். அப்போ அந்த சந்தோஷன்றதை பேஸ் பண்ணி இந்த 4 தூண்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹாப்பினஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 9 கலன்களாக கருதப்படுகிறது என்றதை கொடுத்திருக்காங்க. உளவியல் நலன், உடல் நலன். இந்த ஹாப்பினஸ்ன்றது வந்து 9 விஷயத்தை எடுத்து கன்சிடர் பண்றாங்க. அந்த 9 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை ஜிஎன்ஹெச்சின் 9 களங்களாக கருதப்படுகிறது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. மேலே எப்படி வேளாண்மை இம்ப்ரூவ் பண்ணணும்னுட்டு கொள்கைகள் கொண்டு வந்தாங்களோ அதே போல வந்து தொழில்துறைகளுக்கும் வந்து ஒரு சில கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கியது. தொழில்துறை முன்னேற்றம் வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு. சேம் டைம் இந்த தொழில்துறை தான் என்ன பண்ணுது, வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கியது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடெல்லாம் வந்து ஊக்குவித்ததுன்றதையும் கொடுத்திருக்காங்க. உண்மையில வந்து துறை வளர்ச்சி, விவசாயத்துறை, புதிய பண்ணை தொழில்நுட்பம் மற்றும் பணிகள் துறை போன்ற துறைகளை ஊக்குவிக்கின்றன அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தொழில்துறை வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. 1948 பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் முதல் தொழில்துறை கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948 தான். இரண்டாவது தொழில்துறை கொள்கை 1956 கொண்டு வந்திருப்பாங்க. சைட்லயே நோட் பண்ணிக்கோங்க. முதல் தொழில்துறை கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. இரண்டாவது தொழில்துறை கொள்கை என்ன 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு ஒரு சில தொழிற்கொள்கைகளையும் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, இதெல்லாம் வந்து தொழில வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 1991. நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு, அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதிய தொழில்துறை கொள்கை பக்கத்திலவே 1991 போட்டுக்கோங்க. எல்பிஜி என்ன, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அது தமிழ் எப்படி சொல்லுவோம், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு அழைப்போம். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இந்தியாவில் முன்னேற்றத்தை ஆதரிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 வயதிற்கும் உட்பட்டவங்கள உழைக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 700 மில்லியன் பேர் வந்து இருக்காங்க. கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு வந்து எவ்வளவா இருந்திருக்கு, 58% 64% உயர்ந்துள்ளது. மனித மேம்பாட்டு குறியீடுனா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த HDI என்றதை முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முகஹப் உல் ஹக் என்பவர் அறிமுகப்படுத்தினாரு. எப்போன்னா 1990 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. P. என்ன பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி.
UNDP அண்ணா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா UNDP வந்து ஒரு மனித வளர்ச்சி மதிப்பீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 189 நாடுகள்ல எத்தனையாவதாக இருக்குன்னா 130ஆவதாக இருக்கு. இந்தியா வந்து 1990ல இருந்து 2017 வரைக்கும் வந்து HDI வந்து பாத்தீங்கன்னா 0.427ல இருந்து 0.640 வந்து அதிகரிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 50% வந்து அதிகரிச்சிருக்குன்றத சொல்றாங்க. உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக வந்து எந்த இடம் வந்து வளர்ச்சி பெற்றுட்டு வருதுன்னா பெங்களூர். மென்பொருள்னா சாஃப்ட்வேர். அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி வந்து பாருங்க GNHன்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். இந்த வார்த்தையை வந்து முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா பூட்டான் அரசரான ஜிகமே சிங்கே வாங்ஹக் என்றாரு 1992ல வந்து உருவாக்கியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில வந்து எந்த பத்திரிகைக்கு வந்து நேர்காணல்ல சொல்லியிருப்பாருன்னா ஃபினான்சியல் டைம்ஸ். அதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா GNPயை விட எது முக்கியம்னு சொல்லியிருப்பாருன்னா GNH வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2011ல ஐக்கிய நாடுகள் சபை வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை அப்படின்னுட்டு எதை தீர்மானிக்கிறாங்க, மகிழ்ச்சியை வந்து தீர்மானிக்கிறாங்க. GNHன் 4 தூண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சி திறன். GNHன் களங்களாக எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 அப்படின்னுட்டு கருதுறாங்க. GNHன் 9 களங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சி திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை வந்து GNHனுடைய 9 களங்கள். முதல் தொழில்துறை கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. புதிய பொருளாதார கொள்கை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1991 LPG. பாட சுருக்கம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, நம்ம நாட்டினுடைய எல்லைகளுக்குள்ள தயாரிக்கப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த சந்தை மதிப்பு தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்திய பொருளாதாரத்தை வந்து எத்தனை துறைகளாக வகைப்படுத்துறாங்கன்னா 3 துறைகள். அந்த 3 துறைகள் வந்து வேளாண் துறை, தொழில்கள் துறை, பணிகள் துறை. தேய்மானம் அப்படின்னா பயன்பாட்டின் காரணமாக பொருள்கள் வந்து தேய்மானம் அடைதல் அல்லது பழமையாதல் போன்றவைகளால் சொத்தின் பண மதிப்பு குறைவதாகும். இப்போ ஒரு காரை வந்து 10 லட்சத்துக்கு வாங்கி அதை விற்கிறப்போ வந்து தேய்மானம் பண்ணிட்டு எவ்வளவு விற்பாங்க, கம்மியா தான் விற்பாங்க, 5 லட்சம் 7 லட்சம் அப்படின்ட்டு. மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு. GNPயின் சமம் அப்படின்னா GDP மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். நாட்டு வருமானம் அளவிடுவது வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. முதன்மை துறை வந்து எதுன்னா வேளாண்மை. மதிப்பு கூட்டும் முறையில் வந்து ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பு கணக்கிடலாம். GDPயில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறதுன்னா பணிகள் துறை. பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19ல டேஷ் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னா 92.26. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா 2வது அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில இந்தியா வந்து 2வது அதிகமான உற்பத்தியாளர். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் வந்து 65 ஆண்டுகள் ஆகும். கீழ்கண்டவற்றில் எது வர்த்தக கொள்கை என இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம், அனைத்தும் சரி. இந்தியாவில் வேளாண்மை துறை முதன்மை துறையாகும். தலா வருமானம் வந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். 2ஆம் துறையை வேறு விதமான தொழில்துறை என அழைக்கலாம். 2ஆம் துறையை வேற எப்படி அழைக்கலாம், தொழில்துறை அப்படின்னு அழைக்கலாம். பொறுத்துக மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் வந்து தொழில்துறை. விலை கொள்கை வந்து வேளாண்மை. GST வந்து பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி. தலா வருமானம் வந்து நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. C+I+G+X-M வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அவ்வளவுதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்த வீடியோல தேசிய வருவாய் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.